நாமக்கல்லில் கிட்னி விற்பனை செய்யப்பட்டதாக புகார் எழுந்ததன் எதிரொலியாக புகார் கூறப்பட்ட 2 தனியார் மருத்துவமனைகளிலும் கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை செய்ய தமிழக அரசு தற்காலிகமாக தடை விதித்துள்ளது. பெரம்பலூர் மற்றும் திருச்சியில் உள்ள 2 மருத்துவமனைகளில் கிட்னி மாற்று அறுவை சிகிச்சைக்கு தற்காலிகமாக தடை விதிக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. தற்போது இதனை முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். நாமக்கல்லில் கிட்னி விற்பனை செய்யப்பட்டதாக எழுந்த புகாரின் எதிரொலியாக கிட்னி மாற்று அறுவை சிகிச்சைக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. தனியார் மருத்துவமனைகளிலும் கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை செய்ய தமிழக அரசு தற்காலிகமாக தடை விதித்துள்ளது. பெரம்பலூர் மற்றும் திருச்சியில் உள்ள 2 மருத்துவமனைகளில் அறுவை சிகிச்சைக்கு தற்காலிகமாக தடை விதிக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. நாமக்கல்லில் கிட்னி விற்பனை செய்யப்பட்டதாக எழுந்த புகாரின் எதிரொலியாக கிட்னி அறுவை சிகிச்சைக்கு அங்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. புகார் கூறப்பட்ட 2 தனியார் மருத்துவமனைகளிலும் கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை செய்ய தமிழக அரசு தடை விதித்துள்ளது. பெரம்பலூர் மற்றும் திருச்சியில் உள்ள 2 மருத்துவமனைகளில் கிட்னி மாற்று அறுவை சிகிச்சைக்கு தற்காலிகமாக தடை விதித்து உத்தரவிடப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. தற்போது இதனை முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். கிட்னி விற்பனை செய்யப்பட்டதாக எழுந்த புகாரின் எதிரொலியாக புகார் கூறப்பட்ட 2 தனியார் மருத்துவமனைகளிலும் கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை செய்ய தமிழக அரசு தற்காலிகமாக தடை விதித்துள்ளது. நாமக்கல்லில் கிட்னி விற்பனை செய்யப்பட்டதாக எழுந்த புகாரின் எதிரொலியாக அறுவை சிகிச்சைக்கு தற்பொழுது தடை விதிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் கோவிந்தராஜ் இணைப்பில் உள்ளார். வணக்கம் கோவிந்தராஜ், தற்பொழுது கிட்னி மாற்று அறுவை சிகிச்சைக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து கூடுதல் விவரங்களை பகிரலாம். அஸ்வினி, நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையத்தில் சிறுநீரகம் விற்றதாக வந்த செய்தியின் அடிப்படையில் பல்வேறு தொலைக்காட்சிகள் மற்றும் பத்திரிகை செய்திகளில் வெளியான முறைகேடு செய்தியின் அடிப்படையில் சிறுநீரகம் மாற்று அறுவை சிகிச்சைகள் குறித்த விசாரணை நடைபெற்றது. தமிழ்நாடு சுகாதார திட்ட இயக்குனர் வினித் தலைமையில் நியமிக்கப்பட்ட குழுவானது ஜூலை 18ஆம் தேதி அன்று இது குறித்த ஆணையினை வெளியிட்டு அதன் அடிப்படையில் தமிழ்நாடு சுகாதார திட்ட இயக்குனர் வினித் மற்றும் மருத்துவ மற்றும் ஊரக நலப்பணிகள் இயக்கம் இணைந்து மீனாட்சி சுந்தரி, ராஜ்மோகன் மற்றும் காவல்துறை கண்காணிப்பாளர் சீதாராமன் ஆகியோர் அடங்கிய குழுவானது இந்த விசாரணையை மேற்கொண்டிருக்கிறது. இந்த விசாரணை முடிவில் பெரம்பலூர் தனலட்சுமி சீனிவாசன் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை மற்றும் திருச்சி சிதார் மருத்துவமனை ஆகிய மருத்துவமனைகளில் விசாரணையானது மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. அதன் விசாரணை முதற்கட்ட தகவலின் அடிப்படையில் அந்த தனலட்சுமி சீனிவாசன் மருத்துவக் கல்லூரி பெரம்பலூரில் இயங்கக்கூடியது மற்றும் சிதார் மருத்துவமனை ஆகிய மருத்துவமனைகளுக்கு மனித உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை சட்டத்தின்படி சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை மேற்கொள்ள வழங்கப்பட்ட உரிமமானது பொதுமக்களின் நலன் கருதி தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்படுவதாக மருத்துவம் மற்றும் ஊரக நலப்பணிகள் இயக்குநரகம் தெரிவித்திருக்கிறது. தொடர்ந்து மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை சார்பாக இந்த விசாரணையானது தொடர்ந்து நடைபெற்று வரக்கூடிய சூழ்நிலையில அந்த விசாரணையின் அடிப்படையில் 2 மருத்துவ கல்லூரிகள், அதாவது திருச்சியில் இயங்கக்கூடிய ஒரு மருத்துவமனை மற்றும் பெரம்பலூரில் இயங்கக்கூடிய தனலட்சுமி சீனிவாசன் மருத்துவக் கல்லூரி ஆகிய இடங்களுக்கு தற்காலிகமாக அந்த சிகிச்சை மாற்று உறுப்பு அந்த விஷயமானது தற்போது நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து இந்த விசாரணை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. அதாவது செய்திகளில் வெளியான பொதுமக்களின் நேரடியான வாக்குமூலத்தின் அடிப்படையிலேயே இந்த விசாரணையின் அடிப்படையில் இந்த தகவல் அறிக்கையின் அடிப்படையிலேயும் தற்போது இந்த தகவலானது வெளியிடப்பட்டிருக்கிறது. அஸ்வினி, விவரங்களுக்கு நன்றி கோவிந்தராஜ்.